வணக்கம் நண்பர்களே சுதந்திர தினத்துக்கு நிறைய நண்பர்கள் எனக்கு வாழ்த்து சொல்லியிருந்தீங்க, நிறைய மெசேஜ் அனுப்பியிருந்தீங்க. அது எல்லாருக்கும் என்னால் ரிப்ளை பண்ண முடியல. அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஏன்னா ஒரு சிலருக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணேன், நிறைய நண்பர்களுக்கு ரிப்ளை பண்ண முடியல. அதனால் வாட்ஸ்அப்பும் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகிட்டதுனால டோட்டலாக எல்லா மெசேஜும் நான் நேற்று டெலீட் பண்ணிட்டேன். அதனால் யார் யாருக்கு நீங்கள் அனுப்புனவங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணலை அப்படின்றதுனால உங்களுக்கு ரிப்ளை இப்போ பண்ண முடியாதுல்ல, அது ஃபுல்லாகவே நான் டெலீட் பண்ணிட்டேன். ஏன்னா ஃபுல்லாக ஹேங் ஆகிற அளவுக்கு போயிடுச்சு. என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாம் மேக்ஸிமம் சுதந்திர தின நல்வாழ்த்தினுடைய அந்த வீடியோக்கெல்லாம் நிறைய எனக்கு அனுப்பியிருந்தீங்க. நம்முடைய தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு விஜய் அவர்களினுடைய அந்த கொடியேற்றுறது, இன்னும் சில விஷயங்களில் வீடியோலாம் எடுத்து நல்ல நல்ல வீடியோக்கள் தான் எல்லாம் எடுத்து எனக்கு கட் பண்ணி அனுப்பியிருந்தீங்க. அப்புறம் ஜெய் ஹிந்த் அந்த மாதிரி சாங் இதெல்லாம் அனுப்பியிருந்தீங்க. நிறைய வீடியோக்கள் வந்துட்டதுனால ஃபோன் ஹேங் ஆகிற நிலைமைக்கு போயிடுச்சு. வாட்ஸ்அப் உங்களுக்கே தெரியும், இந்த மாதிரியான ஃபெஸ்டிவல் டேஸில் எனக்கு எவ்வளோ மெசேஜஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. குறைந்தபட்சம் ஒரு 600-700லேருந்து 1000 மெசேஜ் வரைக்கும் வரும் எனக்கு இந்த ஃபெஸ்டிவல் டேஸில். அதனால் அது எல்லாமே என்னால் வச்சிக்க முடியாது. ஒரு சில நண்பர்களுக்கு டைம் இருக்கும்போது நான் ரிப்ளை பண்ணேன், நிறைய நண்பர்களுக்கு என்னால் ரிப்ளை பண்ண முடியல. அதனால தான் இந்த வீடியோ. அதுக்காக தான். சரி நண்பர்களே, எனக்கு வாழ்த்து செய்தி அனுப்பின அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. மற்றும் ஒரு முறை நம்முடைய இந்திய திருநாட்டினுடைய 80வது விடுதலை நாள், 80வது விடுதலை பெற்று 80வது ஆண்டு நாள் நம்ம கொண்டாடணும். ஆகஸ்ட் 15 அன்னைக்கு. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இதுதான் நண்பர்களே, இதுக்காக தான் இந்த வீடியோ, வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் இன்னும் சில நண்பர்கள் பர்சனலாக எனக்கு மெசேஜ் போட்டிருக்குறீங்க, நிறைய பர்சனலாக மெசேஜ் போட்டிங்க. உங்களுக்கு பல பேருக்கு என்னால் ரிப்ளை பண்ண முடியலை. மீண்டும் ஏதாவது என்கிட்ட பர்சனலாக பேசணுன்னா நீங்கள் தாராளமாக மெசேஜ் போட்டு விடுங்க. ஆனால் நீங்கள் போடுற மெசேஜ் வாய்ஸ் மெசேஜாக இருந்தால் குறைந்தபட்சம் 1 நிமிஷத்துக்குள்ளே போடுங்க. ஏன்னா நம்மளுக்கு டெய்லி மெசேஜஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். ஏதோ ஃபெஸ்டிவல் டேஸில் தான் அவ்வளோ மெசேஜ் வரும் அப்படின்றதெல்லாம் இல்லை. நார்மல் டேஸ்லேயே குறைந்தது 100லேருந்து 200 மெசேஜ் எனக்கு வரும். சர்வசாதாரணமாக என்கிட்ட நேரில் பார்த்த நண்பர்களுக்கு தெரியும் எவ்வளோ மெசேஜ் இந்த வாட்ஸ்அப்பில் வருது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் எல்லாருக்கும் என்னால் ரிப்ளை பண்ண முடியாது. டைம் கிடைக்கும் போது நான் ரிப்ளை பண்ணுவேன். அதுதான். ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா மெசேஜ் போட்டுடுறாங்க, போட்டுட்டு இப்போ காலையில் மெசேஜ் போடுறாங்கன்னா அன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் கூட தாக்கு பிடிக்கிறதில்ல. அந்த மெசேஜை அவங்க டெலீட் பண்ணிடுறாங்க. நம்ம இந்த மெசேஜ் போட்டோங்க, இவர் ரிப்ளை பண்ணலையே அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஒரு சில நண்பர்களுக்கு தெரியும், மெசேஜ் போட்டாங்கன்னா அதோடு விட்டுருவாங்க. ஒரு வாரம் 10 நாள்னா கூட வெயிட் பண்ணுவாங்க. நான் மறுபடியும் ஸ்க்ரோல் பண்ணி ஒவ்வொரு மெசேஜை பார்ப்பேன், யார் யாருக்கு நம்ம ரிப்ளை பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஏதோ சும்மா அசால்ட்டாக விட்டுட்டு போயிடுற ஆள் இல்லை. நம்மளைய நம்பி நம்மளை மதித்து ஒரு மெசேஜ் ஒருத்தர் போடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது லாஸ்ட் வீக் அனுப்பின மெசேஜாக இருந்தால் கூட நான் ஸ்க்ரோல் பண்ணுவேன். மெசேஜெல்லாம் ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணி யாருக்கு நம்ம ரிப்ளை பண்ணாமல் இருக்கிறோன்னு பார்த்துட்டு அவங்களுக்கும் நான் மெசேஜ் போடுவேன், ரிப்ளை பண்ணுவேன். அதுதான் என்னுடைய விஷயம். ஒரு சிலர் மெசேஜ் இப்போ ஏன்னா புதுசாக வரவங்களுக்கு நம்மளை பற்றி தெரியாதில்ல, அவங்க இப்போ நம்ம நம்பர் கிடச்சிருக்கோம், மெசேஜ் போடுவாங்க. நம்ம ரிப்ளை பண்ணலை அப்படின்னா டக்குன்னு ஒரே நாளில் அந்த மெசேஜ் அவங்க டெலீட் பண்ணிடுவாங்க. அவங்கள பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை. இருந்தாலும் என்னுடைய கேரக்டர் என்ன நான் சொல்கிறேன். அது போக நான் மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணணுன்ற அவசியமும் இல்லை. இருந்தாலும் நம்மளை மதித்து நம்மக்கிட்ட ஒரு விஷயத்தை பற்றி கேட்குறாங்க, மெசேஜ் போடுறாங்கன்னா கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணிடுவேன். இந்த 2-3 நாட்கள் 4 நாட்கள் இன்னிலிருந்து இதுக்கு முன்னாடி நாள், அதுக்கு முன்னாடி நாள், அதுக்கு முன்னாடி இந்த 3-4 நாட்கள் மேக்ஸிமம் பேருக்கு நான் ரிப்ளை பண்ண முடியலை என்னால். அதனால தான் இந்த வீடியோ. சரி நண்பர்களே, அப்புறம் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதுக்கு முன்னாடி லாஸ்ட்டு வீடியோ நம்ம போட்டோங்க இல்லைங்களா, இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் கொஞ்சம் ஹார்ஸாக பேசியிருப்பேன் நான். அது ஹார்ஸ்னால் அதுதான் அந்த மாதிரி பண்ணிடுறாங்க. அதனால் அதுக்கும் நிறைய நண்பர்கள் எனக்கு மெசேஜ் போட்டாங்க, ஆனால் எவனோ பேசிட்டு போட்டோம், உங்களை பற்றி எங்களுக்கு தெரியும், உங்களை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு பழகினவங்களுக்கு தெரியும், பழகாதவங்களுக்கு தெரியாது, விடுங்கண்ணா, நீங்கள் எதுக்கு பிபி ஏற்றிக்கிறீங்க, டென்ஷன் ஆகிறீங்கன்னு சொல்லிவிட்டு நிறைய நண்பர்கள் எனக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தீங்க.
அது இந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது தான் உங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியும். நான் போகிற போக்கில் சொல்லிட்டு போயிடலாம், அவன்லாம் ஒரு ஆளாக விட்டுட்டு நீங்கள் வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அந்த இடத்துல இருக்கிறவனுக்கு தான் அந்த ஆதங்கம் அப்படின்றது தெரியும். அதுதான் நண்பர்களே. அதனால் லாஸ்ட்டு வீடியோலேயே அந்த மாதிரி நான் பேசியிருப்பேன். சில விஷயங்கள், அது நான் பேசின விஷயங்கள் எல்லாமே ரொம்ப முக்கியமான விஷயங்கள் தான், எல்லாமே கரெக்டான விஷயங்கள் தான் பேசியிருக்கிறேன். சும்மா இது அதுக்காக இப்போ நம்மளுக்கு கோபம் வந்துருச்சுன்றதுக்காக வாய்க்கு வந்ததெல்லாம் நம்ம எதுவும் பேசிட்டு போயிட முடியாது. அங்கே என்ன ஃபேக்ட் இருக்குதோ அந்த ஃபேக்டை தான் நம்ம பேச போகிறோம். அதுதான் நண்பர்களே. அது போக நம்மக்கிட்ட நிறைய நண்பர்கள் கோழி குஞ்சுகள், சேவல்கள், வெடை சேவலுங்க அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி கேட்குறீங்க, மெசேஜ் போட்டுட்டு தான் இருக்கிறீங்க. இருக்கும்போது நான் கொடுக்குறேன். இப்போ வந்து என்னென்னா, முன்ன மாதிரி நான் வந்து அதிகமாக வளர்க்குறதுக்கு முடியலை. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நிறைய கோழிகள் சேவல்கள் வச்சு ப்ரீட் பண்ணிகிட்டு இருந்தேன், மெயின்டெனன்ஸ் பண்ணிகிட்டு இருந்த முடிஞ்சு. இப்போ வந்து அவ்வளோவா என்னால் கோழிகள் மெயின்டெனன்ஸ் பண்ண முடியல. ஏன்னா பல்வேறு விஷயங்கள், பல்வேறு பேர்டன்ஸ் நம்மளுக்கு இருக்குது. அதனால் இதை ஒரு பெரிய விஷயமாக எடுத்து என்னால் பண்ண முடியல. இருக்கிறத வச்சு நான் பண்ணிகிட்ருக்கிறேன். அதனால் கேட்குறவங்க எல்லாருக்குமே உடனடியாக என்னால் கொடுக்க முடியும்னு சொல்ல முடியாது. கேட்குறவங்க எல்லாருக்குமே உடனடியாக என்னால் கொடுக்க முடியாது. வெயிட் பண்ணுங்கள், பொறுத்துருங்க, பொறுமையாக இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல பொருள் கிடைக்கும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. வெயிட் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி 1ஆம் தேதி, 10ஆம் தேதி, 20ஆம் தேதி உங்களுக்கு டைம் இருந்தால் அந்த தேதிகளில் மட்டும் மெசேஜ் போடுங்க. சும்மா நினச்ச இதிலெல்லாம் போடுறது, நினச்ச டைம்லலாம் மெசேஜ் போடுறது, ஒரு நாள் 2 நாள் பார்க்குறது, நான் ரிப்ளை பண்ணலாம் அந்த மெசேஜை டெலீட் பண்ணி விட்டுறது, இந்த மாதிரி வந்து ஏதோ விளையாட்டுத்தனமெல்லாம் பண்ணாதீங்க. என்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நீங்கள் வச்சுக்கிறீங்கன்னா அது பர்ஃபெக்டான ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும், பர்ஃபெக்டாக இருக்கணும். சும்மா ஏதோ மற்றவங்ககிட்ட பேசுகிற மாதிரி 4 நாள் பேசுகிறது, 4ஆவது நாள் போயிடுறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் நம்மக்கிட்ட இருக்காது. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆகுது அப்படின்னா, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உருவாகுதுன்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து லைஃப் லாங் பர்ஃபெக்டாக போகணும். ஒரு சிலர் அந்த மாதிரி இருக்கிறாங்க, ஒரு சிலர் இல்லை, பல நண்பர்கள் எங்கிட்ட அந்த மாதிரியான அற்புதமான ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கிறாங்க. அவங்க வந்து என்கிட்ட எந்த பொருள் கேட்டாலும் என்கிட்ட இருந்துச்சுன்னா வாங்கக்கண்ணா வந்து இருக்குது எடுத்துகிட்டு போங்கன்னு தான் சொல்லுவேனே தவிர என்கிட்ட இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அது போக அவங்கக்கிட்ட அந்த காசை பற்றி நான் பேசவே மாட்டேன். இப்போ லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், என் பொருள்னால் இவ்வளோ தான்ப்பா ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அது நம்முடைய கோபத்தினுடைய வெளிப்பாடு, வேறு ஒன்றும் இல்லை. அந்த ரேட்டுக்கு நம்மக்கிட்ட பொருள் இருக்குது, அந்த ரேட்டுக்கு நம்ம கொடுத்துருக்குறோம், வாங்கிட்டு போயிருக்கிறாங்க. 1 லட்ச ரூபாய்க்கும் சேவலுங்க தம்பிங்க நான் ஒரு 6-7 பேர் என்கிட்ட வாங்கிட்டு போயிருக்கிறேன். ஒரு சேவல் 1 லட்ச ரூபான்ட்டு. அது வந்து அது எதுக்கு அவங்க பயன்படுத்துகிறாங்களோ அதுக்கு 100% கேரண்டி பண்ணி அதுக்குண்டான விஷயத்தை நான் செஞ்சு அந்த பொருளுங்களை கொடுத்து அனுப்புவேன். அது விட்டுருங்க, அது விஷயமே இல்லை. அதனால் என்னுடைய நண்பர்கள் ஆகிட்டாங்க, என்கிட்ட கரெக்டான நண்பர்களாக எப்போவுமே இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நான் காசை பற்றி பேச மாட்டேன். உங்களுக்கே தெரியும், ஏதாவது பண்ணுங்கப்பா, உங்களால் முடிஞ்சால் பண்ணிவிட்டு எடுத்துன்னு போங்க, இல்லைன்னா அது காசு கூட எனக்கு தேவையில்லை. எவ்வளவோ நண்பர்களுக்கு நான் காசு வாங்காமல் இன்னமும் நான் கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். எல்லார்கிட்டையும் காசு வாங்கணுன்ற அவசியமெல்லாம் இல்லை. ஒரு நல்ல நட்பு உருவாயிடுச்சு அப்படின்னா அந்த நட்புக்கு இடையில் வந்து இந்த காசு பணமெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, தூக்கி போட்டு வேலையை பார்ப்பேன் நான். அந்த மாதிரி ஆள் நான். புரியுதா நண்பர்களே? அதனால் நீங்கள் எவ்வளோ பேரை பார்த்துருக்கலாம், எவ்வளோ பேர்கிட்ட பழகி இருக்கலாம், ஆனால் அதுக்காக அவங்க கூட நம்மளை வச்சு கம்பேர் பண்ணக்கூடாது. அதுதான் அங்கே விஷயமே. அதனால் கோழிகள், சேவல்கள், அந்த கோழி குஞ்சுகள் கேட்கக்கூடிய நண்பர்கள் 1ஆம் தேதி, 10ஆம் தேதி, 20ஆம் தேதி மட்டும் முடிஞ்ச வரைக்கும் மெசேஜ் போடுங்க. சப்போஸ் உங்களால் 1ஆம் தேதி மெசேஜ் போட முடியலையா, ஞாபகம் இல்லையா, 10ஆம் தேதி போடுங்க. அல்லது 1ஆம் தேதி மறந்துட்டிங்கன்னா ஒரு 2ஆம் தேதி, அவ்வளோதான். 1ஆம் தேதி மறந்துட்டிங்களா 2ஆம் தேதி போடுங்க. 10ஆம் தேதி மறந்துட்டிங்களா 11ஆம் தேதி போடுங்க. அதுக்கப்புறம் விட்டுருங்க. மறுபடியும் 20ஆம் தேதி வரும்ல, அந்த தேதியில் கூட நீங்கள் மெசேஜ் போட்டு விடுங்க. ஆனால் அந்த மாதிரி அதே மாதிரி மெசேஜ் போடுறதுனா தெளிவாக உங்களுக்கு எந்த மாதிரி பொருள் வேணும். இப்போ ஒரு 4 மாதத்து வெடை குஞ்சுங்களாக வேணுமா, இல்லை 7 மாதத்து வெடைங்களாக வேணுமா, இல்லை பெரிய சேவல் பெரிய கோழியை வேணுமா, எது மாதிரி வேணுன்றதை சொல்லி மென்ஷன் பண்ணி எனக்கு மெசேஜ் போடுங்க. சும்மா ஒரு சிலர் உங்கள் கதையே சொல்லணும் உட்காந்துப்பீங்க. நான் அவங்கக்கிட்ட வாங்கினா, இவங்கக்கிட்ட வாங்கினா, ஏமாற்றி போட்டாங்க, அதை பண்ணாங்க, இதை பண்ணாங்க. யார் கதையும் என்கிட்ட பேசக்கூடாது. மற்றவங்க கதையை கேட்குறதுக்கு எனக்கு டைமும் இல்லை, கேட்குறதுக்கு விருப்பமும் இல்லை. யார் கதையும் என்கிட்ட பேசாதீங்க.
உங்களுக்கு பொருள் வேணுமா, சேவல்கள் கோழிகள் வேணுமா, எந்த மாதிரி எந்த சைஸில் வேணும், எந்த மாதிரி சப்போஸ் ஒரு சிலர் அண்ணா எனக்கு இந்த கலர் தான் ரொம்ப பிடிக்கும், இந்த கலரில் இருக்கும்போது சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு சில நண்பர்கள் சொல்லுவாங்க. அது ஓகே தான். ஆனால் அந்த மாதிரி இந்த கலரில் வேணும், அந்த மாதிரி வேணும், இந்த மாதிரி வேணும்னா கூட எனக்கு கோபம் வரும். ஏன்னா லைன் பர்ஃபெக்டான லைன் கொடுக்குற எடுத்துன்னு போய் வச்சுக்க, அதில் வரும். நீங்கள் நினைக்கிற கலர் அதில் வரும், அதில் பிறக்கக்கூடிய பிள்ளைகளில் வந்துடும், 100% வந்துடும். ஆனால் ஒரு சிலருக்கு இந்த கலர் தான் வேணும்ன்ட்டு கொஞ்சம் மென்ஷன் பண்ணி வச்சுருப்பாங்க மைண்டுக்குள்ளே. அது மாதிரி இருக்கிறவங்க ஆனால் எனக்கு இந்த கலரில் இருக்கும்போது சொல்லுங்கன்னா ஓகே, இருக்கும்போது நான் சொல்கிறேன், ஒன்றும் தப்பே இல்லை. இவ்வளோ தான் விஷயமே. அது போக இன்னும் ஒரு மாதத்தில் கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதத்து விடைங்களும் கொஞ்சம் ரெடி ஆகுது, 4 மாதத்து விடைங்களும் கொஞ்சம் ரெடி ஆகுது. இன்னும் ஒரு மாதம் ஆயிரும்னு நினைக்கிறேன் நான். அதுக்கு இன்னும் ஒரு 20 நாள், ஒரு மாதத்தில். அப்போ அந்த இன்னும் 20 நாள் கழித்து, ஒரு மாதம் கழித்து வாங்கிக்க முடியும் அப்படின்றவங்க எனக்கு மெசேஜ் போடுங்க. அதுவும் இப்போ போடாதீங்க, வீடியோ பார்த்த உடனே மெசேஜ் போடணுன்னு இல்லை. மறுபடியும் உங்களுக்கு ஒரு 20ஆம் தேதி வரும். ஏன்னா ஆகஸ்ட் 15 முடிஞ்சு போச்சு, 16 முடிஞ்சு போச்சு. அப்போ 20ஆம் தேதி வருது பார்த்தீங்களா, 20ஆம் தேதி எனக்கு ஒரு மெசேஜ் போடுங்க. ஏன்னா இப்போ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் தரேன்னு சொன்னீங்கல்ல, அதில் எனக்கு சொல்லுங்கண்ணா, நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு. அது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு திட்டமிடல் கரெக்டாக இருந்துச்சுன்னா தான் எல்லாமே பர்ஃபெக்டாக போகும். இப்போ 20ஆம் தேதி நீங்கள் மெசேஜ் போடுறீங்கன்னா உங்களுக்கு யாரால் எடுத்துக்க முடியும் அப்படின்றவங்களும் மெசேஜ் போடுங்க. வேணும் அப்படி ஃப்யூச்சரில் வேணுன்றவங்களும் மெசேஜ் போடுங்க. இந்த பிட்வீன் கேப்பில் நினச்ச நாள்லாம் நினச்ச டைம்லாம் எனக்கு மெசேஜ் தயவு செய்து போடாதீங்க. அதே மாதிரி கால் பண்ணாதீங்க. கால் பண்ணிங்கன்னா நீங்கள் அதாவது என்கிட்ட கேட்காம நீங்கள் மெசேஜ் போட்டுட்டு ஆனால் இந்த டைமில் கால் பண்ணுறேன், இந்த நேரம் கால் பண்ணலாமா பேசலாமான்னு கேளுங்க. சப்போஸ் நான் வேணான்னு சொன்னால் விட்ருங்க. எதுவுமே கேட்குறதில்ல, நீங்கள் பாட்டுக்கு கால் பண்ணுறது. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா நம்பரை பிளாக் பண்ணி விட்ருவோம், அவ்வளோதான். வேறு எதுவுமே பண்ண மாட்டேன் நான். ஏன்னா எனக்கு கால் பண்ணி பேசுகிறதுக்கு பிடிக்க மாட்டேங்குது. இப்போ ஒரு சிலர் நண்பர்கள் இன்னமும் எங்கிட்ட கால் பண்ணி பேசுகிறாங்க. அதெல்லாம் என்னுடைய பழைய நண்பர்கள். புதுசாக வர்றவன் எப்படி இருப்பான், அவனுடைய கேரக்டர் என்ன ஏதுன்னு ஒன்றுமே தெரியறதில்ல. நல்லவங்களாக இருந்தால் பரவாயில்ல, கடவுளரில் அவன் நல்லவனாக இருந்தால் பிரச்சனை இல்லை. நம்மளை ஏமாற்றணும், நம்மக்கிட்ட பொய் சொல்லி நல்லவன் மாதிரி நடித்து அது நம்மளுக்கே துரோகம் பண்ணிட்டு போகணுன்னு நினைக்கிறவனாக இருந்தால் அது இன்னும் எனக்கு மன உளைச்சலை தான் அதிகப்படுத்தும். அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பும் தேவையில்லை, அப்படிப்பட்டவனுடைய பணமும் நம்மளுக்கு தேவையில்லை. அதனால் எத்தனை லட்சம் எத்தனை கோடி ரூபாய் வருதுன்னா கூட நம்மக்கிட்ட பொய் சொல்லி ஏமாற்றி நம்மக்கிட்ட துரோகம் பண்ணுறான்னா அவனுடைய பணம் நமக்கு எதுக்கு, மயிர் காசு. அவனுடைய ஃப்ரெண்ட்ஷிப் நம்மளுக்கு எதுக்கு. அதனால தான் மேக்ஸிமம் யாராவது புதிய நபர்கள் எனக்கு கால் பண்ணாங்கன்னா நான் எடுக்கிறதில்ல, எடுத்து பேசுகிறதில்ல. ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போடுங்க. நீங்கள் இன்ட்ரடியூஸ் ஆகுங்க. நீங்கள் எந்த ஊர், என்ன ஏது, உங்கள் பேர் என்ன, உங்கள் ஏஜ் எவ்வளோ, என்ன ஒர்க் பண்ணுறீங்க, என்ன படிச்சிருக்கிறீங்க, ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் ஆகுங்க முதல்ல. அதுக்கப்புறமா தான் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்ம உருவாக்கிக்க முடியும். எடுத்த உடனே அப்படியே கால் பண்ணி இப்போ இது பண்ணோம் அது பண்ணோம், உங்கள்கிட்ட சேவல் கேட்டேன், கோழி கேட்டேன். நிறைய பேருக்கு தெரியும், உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு கால் பண்ணுவாங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை பண்ணுவாங்க, 3ஆவது தடவை கூட பண்ணுவாங்க. நான் கோவத்தில்னு எல்லாம் சொல்ல முடியாது. ஏதோ எமர்ஜென்சி காலில் யாராவது நம்மளுடைய சொந்தக்காரங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறாங்க, இல்லை ஏதோ பிரச்சனை ஆகிடுச்சோ தெரியலன்னு சொல்லிட்டு நம்ம அட்டன் பண்ணுவோம். சொல்லுங்கள் அப்படின்னுவேன். அப்புறம் என் பேர் சொல்லி நீங்கள் தானே அப்படின்னா ஆமாம் அப்படின்னா அதே மாதிரி சேவல் வீடியோவில் ஒன்று போட்டிருந்தீங்க கொடுக்குறேன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. டக்குன்னு நான் ஃபோனை கட் பண்ணிவிட்டு அவங்க நம்பரை உடனடியாக பிளாக் பண்ணி விட்ருவேன். அது நிறைய பேருக்கு நடந்திருக்கும். இந்த வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேருக்கு அது நடந்திருக்கும். நான் பல வீடியோக்களில் சொல்கிறேன், கால் பண்ணாதீங்க பையனுக்கு அப்படின்ட்டு மெசேஜ் போட்டு விடுங்க போதும். அதில் நான் பார்க்கும்போது நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி நீங்கள் எடுத்த உடனே சார் காசு நான் ரெடியாக வச்சுருக்கிறேன் சார், நீங்கள் என்ன ரேட்டு சொன்னாலும் சரி சார், நான் காசு ரெடியாக வச்சுருக்கிறேன், எனக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு சேவல், நான் கேட்குற மாதிரி ஒரு சேவல் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோன் பண்ணி பண்ணிங்கன்னா கூட ஃபோனை கட் பண்ணிவிட்டு உங்கள் நம்பரை பிளாக் தான் பண்ணுவேனே தவிர ஆஹா காசு வச்சுருக்கிறான்ப்பா எடுத்துன்னு போயிடுவான், காசு நம்மளுக்கு வந்துடுன்ற வேலையை நம்மக்கிட்ட இல்லை. ஏன்னா யார் என்னன்னு தெரியாதவனுக்கெல்லாம் நம்ம எடுத்த உடனே சேவல் கோழியை நான் கொடுத்துட்றதில்ல. அப்போ உடனடியே நீ கையில் இருந்து காசை கொண்டு வந்து கொடுத்துட்டு போகிற மாதிரி இருந்தால் கூட நம்மக்கிட்ட வேலை ஆகாது. அது வேறு எவனா பாருங்க, வேறு எவனா இருப்பான், அதுக்கு இங்கே வேலைக்கு ஆகாது. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆகணும், ஒரு நல்ல மனிதராக இவங்க எப்படிப்பட்டவங்க ஏது என்ன ஏதுன்றதெல்லாம் நான் ஓரளவுக்காக தெரிஞ்சுக்கணும். இதுக்கு முன்னாடி சில பேர் நிறைய துரோகிகளை நான் பார்த்துருக்குறேன்.
நிறைய துரோகி கண்ணுக்கு முன்னாடி வந்து அடிக்கிறவனை பார்த்தா சரி நம்மளால் முடிஞ்சால் அவனை அடிக்கலாம், இல்லை அவன் நம்ம அடிப்பான், இல்லை நம்மளால் முடிஞ்சால் தடுத்துக்கலாம், ஏதோ ஒன்று பண்ணலாம். பின்னாடி வந்து அடிக்கிறவனை நம்ம என்ன பண்ண முடியும்? அப்படி பல துரோகிகளை நான் பார்த்துருக்குறேன். அதுக்காக தான் சொல்கிறேன், நல்லவங்க மாதிரி நடித்து என் மனசுக்குள்ளே வந்து ஒரு நல்ல நட்பை உருவாக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் துரோகம் பண்ணிங்கன்னா அது வந்து நீங்கள் பெத்த தாய்க்கு, பெத்த தகப்பனுக்கு, பெற்ற பிள்ளைகளுக்கு நீங்கள் துரோகம் பண்ணுற மாதிரி. அது தெரிஞ்சுக்கங்க. முதல்ல நல்லவங்க மாதிரி நடித்து ஏமாற்றக்கூடாது. நீங்கள் ஆள் சரியில்லையா, சரியில்லாதவங்க மாதிரியே இருந்துட்டு போயிருங்க. அப்படி பயங்கரமாக பேசுவாங்க, அப்படியே உலகத்தில் இல்லாத நல்லவன் மாதிரி பேசுவாங்க. கடைசியில் பார்த்தா அவன் இருக்கிறதுலே சாக்கடையோட கேவலமானவன் இருப்பான் அவனுடைய கேரக்டர். அப்படிப்பட்டவங்களையெல்லாம் நான் பல பேரை பார்த்துட்டேன், பல பேர்கிட்ட நான் ஏமாந்து போயிருக்கிறேன். காசு போனால் என் மயிர், என் கோழி சேவல் காசு, என் மயிர் போனால் மயிர் வச்சு அது சம்பாரிச்சிக்கலாம். ஆனால் ஒரு நல்லவன், ரொம்ப அற்புதமான ஒரு மனிதர், ஒரு நல்ல மனிதர் அப்படின்ற மாதிரி நாம் நினச்சி அவங்களுக்குன்னு ஒரு நம்ம மனசுக்குள்ளே ஒரு இடத்த கொடுத்து அந்த அண்ணனா அருமையான ஒருப்பா தங்கமாட்ட மனுஷன்ற நிலைமைக்கு நம்ம வந்த பிறகு அந்த வார்த்தையை பயன்படுத்தி, அந்த நட்பை பயன்படுத்தி, அவனுடைய குறிக்கோள் என்னென்னா நம்மக்கிட்டேருந்து பொருள் சேவலோ கோழியோ அவனுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறதுலே நம்பர் 1 டாப் கிளாஸான பொருளை ஆட்டையை போட்டுன்னு போகணும். இவ்வளோதான் அவனுடைய குறிக்கோள். அது ஒன்று தான். அதுக்கு என்னென்னமோ கதை பேசி பண்ணுவாங்க. அது எத்தனை நாளைக்கு நிலைக்கு போகுது? அந்த மாதிரி பொய் பேசிட்டு பண்ணிட்டு போனால் கூட மனசுக்குள்ளே குறுன்னு நினச்சாவே கத்தியில் குத்துற மாதிரி இருக்காதா அந்த மனசுக்குள்ளே? அவரை நம்ம ஏமாற்றி விட்டோமே, நல்ல மனுஷன், நம்ம இப்படியெல்லாம் நம்ம மேலே ஒரு அன்பாக இருந்தார், மரியாதை வச்சுருந்தார், நம்பிக்கை வச்சுருந்தார், எல்லாத்தையும் கெடுத்துவிட்டு நம்ம இந்த கோழி சேவல்களுக்காக இப்படி பண்ணிட்டு வந்துட்டோமேனு ஒரு நாள் கூட அவன் நினைக்க மாட்டானா? கண்டிப்பாக அவன் வந்து மோசமானவன் இருந்தால் கூட நினச்சி பார்ப்பான். அவன் என்னைக்கு நினைக்கிறானா அவனுக்கு அன்றைக்கே ஏதாவது ஒன்று ஆயிரும். எவன் ஒருத்தன் நண்பர்களை நல்லா புரிஞ்சுக்கங்க, இது முக்கியமான விஷயம். யார் ஒருத்தன் பயங்கரமாக தப்பு பண்ணிக்கின்னு போடா என்னடா போய் மயிறு அப்படின்ற மாதிரி நினச்சதை தப்பெல்லாம் பண்ணின்னு திரும்புவான், ஒரு பிரச்சனையும் ஆகாது அவனுக்கு. செம்ம ஜாலியாக இருப்பான், ஒரு பிரச்சனையும் ஆகாது. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் வந்து அடடா நம்ம இப்படியெல்லாம் தப்பு பண்ணுறோமே, என்னது இது, இனிமேல் நம்ம அந்த மாதிரியான ஒரு தவறுக்கு போகக்கூடாது, நம்ம திருந்தி வாழணும்னு நினைக்குவோம் பாருங்க. அந்த டைமில் அடிப்பார் மணி. யார்? கடவுள் மணி அடிச்சிருவார். அவனை மாட்டினியா, நீ திருந்துறன்னு சொன்ன பார்த்தியா, இப்போ தாண்டா உனக்கு வைப்பான் ஆப்புன்னு சொல்லிட்டு அந்த டைமில் கொடுப்பாரு பாருங்க. ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட்டை கொடுப்பாரு, இல்லை ஏதாவது குடும்பத்தில் பல பிரச்சனைகளை பண்ணி விடுவார், இல்லை காசு பணத்தில் நிறைய நஷ்டம் பண்ணி சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் பண்ணி விட்ருவார். ஒரு மனுஷன் எப்படி இருக்கிறான்னா அப்படியே வந்துட்டு போயிடணும். அதுக்காக தான் ஆரம்பத்தில் இருந்தே ஓரளவுக்காவது யாரையும் ஏமாற்றாமல், பொய் பேசாமல், திருடாமல், அடுத்தவனுக்கு துரோகம் பண்ணாமல் நம்முடைய வாழ்க்கையை வந்து ஆரம்பத்துலேருந்தே நம்ம வந்து சீர்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்ல வர்றதுக்கு காரணம் இதுதான். என்னுடைய ஆரம்ப வீடியோக்களில் கூட நான் சொல்லியிருப்பேன், எல்லா வீடியோலையும் நான் பேசுவேன், தயவு செய்து பொய் பேசாதீங்கப்பா, திருடுறது எண்ணமே வரக்கூடாது, அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, ஒருத்தங்கிட்ட 10 ரூபாய் ஏமாற்றி வாங்கணும்னு நினைக்கக்கூடாது. கஷ்டம் எல்லாருக்குமே வரும், எல்லாருக்குமே கஷ்டம் வராத ஆளே இல்லை. எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தால் கூட கஷ்டம் வரும் பொழுது நம்பிக்கையான ஆள்கிட்ட போயிட்டு, ஐயா எனக்கு இந்த மாதிரி இவ்வளோ கஷ்டம் இருக்குது, உங்களால் முடிஞ்சால் ஒரு உதவி பண்ணுங்க, ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே நான் அதை திருப்பி செலுத்திடுறேன், பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி ஒரு நேர்மையான விஷயத்தை செஞ்சுட்டு போனால் கடவுள் எப்போவுமே நம்ம கூடவே இருப்பார். ஆனால் பயங்கரமாக இல்லாத பொய், அந்த பொய், இந்த பொய்யெல்லாம் அதாவது வந்து என்கிட்ட இருக்கிறாங்க நல்ல நண்பர்கள், அவங்களுக்கு இவ்வளோ உயிர் போகிற கஷ்டம்னா கூட சொல்ல மாட்டாங்க என்கிட்ட. அதே மீறி ஏதோ பேசிட்டே இருக்கிற டைமில் கூட திடீர்னு சொல்லிடுவாங்கண்ணா நான் இவ்வளோ கஷ்டப்படுறேண்ணா, உங்கள்கிட்ட சொன்னால் நீங்கள் மனசு உடைஞ்சு போயிடுவீங்கன்னு தான் நான் இவ்வளோ நாள் இந்த என்னுடைய கஷ்டத்தை நான் உங்களுக்கு சொல்லவே இல்லை அப்படின்வாங்க. அதை கேட்கும்போது நம்மளுக்கு மனசு உடைஞ்சு போயிடும்.
சில நண்பர்கள் அந்த மாதிரி என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. என்னால் முடிஞ்சது ஏதோ ஒரு சிறு உதவி. இந்த ராமர் பாலம் கட்டும்போது இந்த அணில்கள் எல்லாம் போய் தண்ணியில் நனைஞ்சிட்டு இப்படி போயிட்டு மேலே ஓடி போய் மணலில் பிறண்டு மறுபடியும் வந்து அந்த கடலில் வந்து உதிர்த்துமா அந்த மணலை. என்னால் முடிஞ்ச உதவி நான் செய்கிறேன் ராமா அவனுக்கு இந்த பாலம் போடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறு அணில்கள் எல்லாம் மணலில் போய் அந்த ஈரமான உடம்போடு போய் மணலில் பிறண்டு, அப்போ மணல்லாம் ஒட்டிக்கும் இல்லையா அந்த உடம்பு மேலே, அந்த உடம்போடு வந்து அந்த தண்ணியில் அந்த பாலம் போடுற இடத்துல வந்து உதிர்க்குமா அதவை அந்த மணல்களை. இந்த மாதிரி போயிட்டு அதுங்களால் முடிஞ்ச ஒரு உதவியை செய்யுமா அந்த அணில்கள் ராமருக்கு. அது மாதிரி என்னுடைய நண்பர்களுக்கு, எனக்கு உயிருக்கு உயிரான நண்பர்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம்னா கூட என்கிட்ட சொல்ல மாட்டாங்க. ஏன்னா சொன்னால் கண்டிப்பாக அண்ணன் எங்கேயாச்சும் கடன் வாங்கியாவது நம்மளுக்கு ஒரு விஷயத்தை செஞ்சுருவார், அப்புறம் அவர் கஷ்டத்தில் மாட்டிக்குவார் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஏதோ பேசிட்டே இருக்கும்போது வாய் வார்த்தையை அவங்க சொல்லிட்டாங்கன்னா டக்குன்னு நான் கண்டுபிடிச்சிருவேன். ஏதோ என்ன கண்ண பிரச்சனை உங்களுக்கு சொல்லுங்கள், எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க கண்ணை பார்த்துக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லும் பொழுது என்னால் முடிஞ்ச சிறு உதவிகள் சில நண்பர்களுக்கு நான் செஞ்சுருக்கிறேன். ஒருத்தர்னு சொல்கிறதுக்கு இல்லை, நிறைய நண்பர்களுக்கு நான் அந்த மாதிரி உதவி செஞ்சுருக்கிறேன். அது உதவி திரும்ப அது வாங்கணும் நான் ஒரு துளி கூட நினைக்க மாட்டேன். அது என்னால் முடிஞ்ச சிறு உதவி நான் செஞ்சுருக்கிறேன்ட்டு. இது இந்த வீடியோவில் இப்போ சொல்லணும்னு அவசியமே இல்லை. இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா, இப்படியெல்லாம் நேர்மையான மனிதர்களாக எனக்கு நண்பர்களாக இருக்கிறாங்க. உண்மையிலே கஷ்டப்படுவாங்க, பயங்கரமாக கஷ்டப்படுவாங்க, நல்லா வாழ்ந்தவங்களாக இருப்பாங்க. ஏதோ ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையினால ஏதோ ஒரு கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, சொல்ல மாட்டாங்க. ஆனால் பொய்யா பேசி எங்கிட்ட காசு வாங்கிட்டு போனவங்களாம் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஒருத்தன், சார் அன்றைக்கி சண்டே ஃபோன் பண்ணி, சார் இந்த மாதிரி என் ஃப்ரெண்டுடைய அம்மாவுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, ஒரு 5000 மட்டும் போட்டு விட்ருங்க அப்படின்னா. அன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா எங்கிட்ட வந்து கரெக்டாக 4110 ரூபா என்னுடைய அக்கௌண்ட்டில் இருக்குது. அவ்வளோதான், வெறும் 4110 ரூபா என்னுடைய அக்கௌண்ட்டில் இருக்குது. இது சொல்லி ஆகணும், ரொம்ப முக்கியமான விஷயம், இது உங்களுக்கெல்லாம் புரியணும். வெறும் 4110 ரூபா என்னுடைய அக்கௌண்ட்டில் இருக்குது. நான் பார்க்குறேன் அக்கௌண்ட்டில் எவ்வளோ காசு இருக்குதுன்னு பார்த்தா 4110 ரூபா இருக்குது. அண்ணன் வந்து 5000 கேட்டார். இப்போ நம்ம வந்து 4000 தான் அனுப்பணும்னா தப்பாக நினச்சிக்குவாருன்னு சொல்லிவிட்டு, இப்போ நான் வந்து பேலன்ஸை செக் பண்ணும் பார்த்தீங்களா, அந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணி அந்த பேலன்ஸை செக் பண்ணும்போது மெசேஜ் வரும் எவ்வளோ நம்ம அக்கௌண்ட்டில் காசு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. அதை இப்போ வர வச்சு அந்த மெசேஜை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டு, ஆனால் என்னுடைய அக்கௌண்ட்டில் இவ்வளோ தானே இருக்குது, 4110 ரூபா தான் இருக்குது, இந்த 110 ரூபாயை விட்டுட்டு நான் உங்களுக்கு 4000 ரூபாய் அனுப்பி விட்றேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சரி அனுப்பி விட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டார். அனுப்பி விட்ருங்கன்னு சொல்லிட்ட பிறகு, உங்கள் நம்பருக்கு அனுப்பணுமா இல்லை யார் நம்பருக்கு நான் அனுப்பணும் அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லை அந்த ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு இல்லைங்களா, அவங்க பையனுக்கு அக்கௌண்ட் நம்பருக்கு அனுப்பி விட்ருங்க, நம்பர் சொல்லுங்கண்ணா அப்படின்னு சொன்னேன். சரி நம்பர் சொல்கிறாரு. அந்த நம்பரை எடுத்து காசு அனுப்பிட்டேன், 4000 ரூபாய் அனுப்பிட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இவருக்கு வாட்ஸ்அப்பில் போட்டு விடலான்ட்டு எடுத்து வாட்ஸ்அப்பில் போட்டால் 2 நம்பரும் ஒரே நம்பர். இவன் யார் என்கிட்ட பேசினானோ அவனுடைய நம்பரை அவங்க நண்பருடைய நம்பர் அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லி அப்புறமா நான் பார்த்துட்டு பிறகு மறுபடியும் ஃபோன் பண்ணி கேட்குறேன், ஆனால் உங்கள் நம்பர் மாதிரியே வருதுண்ணா, எல்லாமே உங்கள் நம்பராக தானே இருக்குது அப்படின்னு சொன்னான். அப்படிங்களா சார், சாரி சார் என் நம்பரை நான் சொல்லிட்டேன், பரவாயில்ல விடுங்க நான் அவருக்கு அனுப்பிடுறேன் அப்படின்னாரு. சரி ரைட்டு சரிங்கண்ணா அப்படின்ட்டேன். சார் இது வந்து உங்களுக்கு நாளைக்கு அனுப்பிவிட்றேன் சார், ஒரு வாரத்தில் அனுப்பிவிட்றேன் அப்படின்னாரு. நான் சொல்லிட்டேன், அண்ணா இது வந்து மருத்துவ உதவிக்காக கேட்டிருக்கிறீங்க, எனக்கு ரிட்டன் வேணாண்ணா அந்த காசு அப்படின்ட்டு. மருத்துவ உதவிக்காக கேட்டிருக்கிறீங்க, தயவு செய்து எனக்கு எந்த காசும் வேண்டாம், அது அவங்களுக்கு நான் கொடுத்ததா உதவி பண்ணதா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டேன். எங்கே பாண்டிச்சேரி ஜிப்மர் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்திருக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு அந்த அம்மாவை பொய், அன்றைக்கி சண்டே சத்தியமாக சொல்கிறேன், முருகர் சாட்சியாக சொல்கிறேன், அந்த நாய் எங்கிட்ட குடிக்கிறதுக்கு தான் காசு வாங்கிக்குது, குடிக்கிறதுக்கு 100% எனக்கு தெரியும். ஏன்னா அந்த நாய் எந்த வேலைக்கும் போகிறதில்ல, ஊரை ஏமாற்றி எதோ அப்படி போய் ஒரு 4 பேர் டீ வாங்கி கொடுத்தாங்கன்னா அதை குடிச்சுவிட்டு இப்படி சுற்றின்னு திரும்புகிற நாய் அது. எனக்கு தெரியல, ரொம்ப நல்ல மாதிரி நடித்து என்கிட்ட நிறைய வாட்டி காசு வாங்கிட்டான்.
காசு வாங்கினது மட்டும் இல்லை, எங்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 2-3 லட்ச ரூபா கோழிகள் பெரிய சேவல். இன்றைக்கி 5 லட்ச ரூபா கொடுத்தா கூட அந்த சேவலே இல்லை. 5 லட்சம் கொடுத்தா கூட அந்த சேவல் இல்லை. அந்த சேவல் அப்புறம் ஒரு கதர் பட்டா, நல்ல கூறு பட்டா ஒன்று, கதர் பட்டா இன்றைக்கி 50,000 கொடுத்தாலும் அந்த பட்டா இல்லை. பக்கா ரெடியாக இருந்துச்சு அது களத்துக்கு. அந்த பட்டா ஒன்று, எப்பேற்பட்ட கோழி, யாக்குத் கோழி, எப்பேற்பட்ட கோழி அது. 2 கோழின்னு நினைக்கிறேன், 2 பொட்டை கோழி 2 சேவல் கொடுத்து அனுப்புனேன். 10 பைசா, 100 ரூபா காசு கொடுக்கல. இப்போ பொருளுங்க கொடுக்குறோம்னா ஒரு 10 ரூபாயாவது கொடுத்துட்டு, நான் சும்மாவே வாங்கிட்டு போனால் கூட ஒரு 10 ரூபாயாவது கையில் கொடுத்துட்டு தான் அந்த பொருளவே அவங்க வாங்கிட்டு போவாங்க. எப்போவுமே ஒரு ஆடு மாடு பெரிய பெரிய வியாபாரம் பண்ணுறவங்க கூட சும்மாவே அந்த பொருளை எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. இந்த பிக்காளி நாய் 1 ரூபா கூட, ஒரு 10 ரூபா கூட என் கையில் கொடுக்காம, அதுதான் அன்றைக்கி நாள் வந்து செவ்வாய்க்கிழமை நாள். பிக்காளி நாய் செவ்வாய்க்கிழமை தான் நினைக்கிறேன். அந்த நாள் நான் கொடுக்கவே மாட்டேன். என்னை ஏமாற்றி அவ்வளோ லட்சக்கணக்கான ரூபா பொருளை என்னை ஏமாற்றி வாங்கின்னு போய், அதுக்கப்புறம் அவன் யார் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா அவனை பிடிச்சி பேசி பண்ணி அவன் ஒன்றுத்துக்கு ஆகாத நாய், சாப்பாட்டுக்கே வழி இல்லாத நாய், இப்படி ஏமாத்திட்டு சொல்லிட்டு போயிடுச்சு. இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா, உண்மையான அன்பாக பேசுகிற மாதிரியே பேசி நடித்து நம்பிக்கை துரோகம் மட்டும் யாருக்கும் பண்ணிடாதீங்க நண்பர்களே. அது வாழ்நாளில் மறக்கவே முடியாது. ஏன்னா அவன் மேலே வந்து எனக்கு மிகப்பெரிய அன்பும் மரியாதையும் இருந்துச்சு. நல்ல மனுஷன் நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் தெரியுது அவன் வாயை திறந்தாவே போய் அவன் சொல்கிறான், சார் என்ன சார் 4000 ரூபா நான் அனுப்புனேன், யாருக்கோ ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சின்னு சொல்லி கேட்டான். என்ன சார் உங்கள் அக்கௌண்ட்டில் என்ன சார் வெறும் 4000 தான் இருக்குதா? நான் லட்சக்கணக்கில் அக்கௌண்ட்டில் காசு வச்சுருப்பீங்கன்னு நினச்சிருந்தேன். எப்போவுமே லட்சக்கணக்கில் நீங்கள் வச்சுருப்பீங்க தான் சார் நான் நினச்சிருந்தேன். என்ன சார் ஆஃப்டர் ஆல் வெறும் 4000 ரூபா வச்சுருக்கிறீங்க அக்கௌண்ட்டில் அப்படின்னாரு. நான் அப்போ சொன்னேன், ஆனால் எவ்வளவு சம்பாதிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கட்டும், இல்லை எவ்வளோ சின்ன ஆளாக இருக்கட்டும், இல்லை அவன் எவனா வேணா வந்துட்டு போட்டோம், எப்போவுமே லட்சக்கணக்கிலேயே அக்கௌண்ட்டில் எல்லாம் காசு இருந்துடாதுன்னா ஏதோ ஒரு சூழ்நிலை வரும்போது அது எடுத்துருவோங்க. இல்லை காசு இல்லாத 100 ரூபா கூட அக்கௌண்ட்டில் இல்லாத நாளெல்லாம் என்னுடைய அக்கௌண்ட்டில் நிறைய நாள் நான் இது இருந்திருக்கிறேன். ஏன்னா நம்ம பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. என்னமோ நாமெல்லாம் அப்படியே லட்சக்கணக்கிலேயே பாக்கெட்டில் போட்டு சுற்றுறதும், லட்சக்கணக்கான ரூபாயை அக்கௌண்ட்டில் போட்டு சுற்றின்னு திரும்புகிற ஆளெல்லாம் நம்ம இல்லை. அவன் அப்படி நினச்சிட்டான். ஏன்னா யூடியூப்லலாம் வீடியோ போடுறாரு, நிறைய காசு வரும், இந்த கோழிச்சாவெல்லாம் விற்கிறாரு, பண்ணுறாரு, வேலைக்கு போகிறாரு, நிறைய காசு சம்பாதிப்பாராட்டுங்கிறது இந்த நாய் நினச்சி. அதுக்கு தான் என்கிட்ட ஆட்டை போட்டு நினச்சி அப்பயும் நான் ஒரு 4-5 டைம் காசு என்கிட்ட ஏமாற்றி வாங்கிட்டான். அது மாதிரி நண்பர்களே, அந்த காசெல்லாம் எப்போவோ போயிடுச்சுன்னுது. நான் அதை பற்றி கவலையே படுறதில்ல. அதெல்லாம் எப்போயோ போயிடுச்சு. சும்மா ஒரு மயிர் காசு மாதிரி அது முடிஞ்சா. இப்போ நம்ம சம்பாதிச்சுக்கிறோம், நம்ம உழைக்கிறோம், சம்பாதிச்சுக்கிறோம். அப்போ அவனுக்கு கொடுத்த கோழிகள் சேவல்கள்லாம் அதை விட பல மடங்கான கோழிகள் சேவல்கள் நம்ம உற்பத்தி பண்ணிட்டோம், எல்லாமே வச்சுருக்குறோம். ஆனால் அவன் நம்மளுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான் பார்த்தீங்களா, அதை மறக்க முடியுதா பார்த்தீங்களா? துளி கூட மறக்க முடியாது. அவனை நினச்சவே அப்படியே நெருப்பு எறிகிற மாதிரி இருக்குது நெஞ்சில். இப்படிப்பட்டவங்களெல்லாம் உயிரோடு இருக்கிறாங்களா? இப்படிப்பட்டவங்களெல்லாம் உலகத்தில் இருக்கிறாங்களா? வாயை திறந்தாவே பொய். அது மாதிரி நண்பர்களே, அதுக்கு தான் நான் சொல்கிறேன், நீங்கள் எடுத்த உடனே கால் பண்ணி, சார் எனக்கு அது வேணும் இது வேணும்னா உடனடியாக உங்கள் காலை கட் பண்ணிவிட்டு உங்கள் நம்பரை பிளாக் லிஸ்ட்டில் போட்டு விட்டுட்டு நான் பாட்டுக்கு என் வேலையை பார்ப்பேன். அவ்வளோதான் விஷயமே. இப்போ நான் வந்தது எதுக்குன்னா, அந்த வீடியோ ஒரு 2-3 நிமிஷத்தில் பேசி முடிச்சிடலாம். சுதந்திர தினத்துக்கு நிறைய நண்பர்கள் எனக்கு மெசேஜ் போட்டிங்க, ரிப்ளை பண்ண முடியல, அதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லலான்னு தான் சின்னதாக ஒரு வீடியோ போடலான்னு தான் நினச்சிக்கின்னு வந்தேன். ஆனால் நம்முடைய ஆழ் மனதில் எவ்வளவு ஆதங்கங்கள் இருக்குது, நம்பிக்கை துரோகங்கள் பண்ணவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் டக்குன்னு வெளியே வந்துடுது. வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம வந்து எல்லாமே அப்படியே உள்ளுக்குள்ளே மறைச்சி வச்சுக்கின்னு நல்லவன் மாதிரி நடிச்சுக்கிற வேலையெல்லாம் நம்மக்கிட்ட இல்லை. என்கிட்ட வந்து பழகிய நண்பர்கள், என்கிட்ட வந்து பேசின நண்பர்களுக்கு என்னை பற்றி தெரியும். அதுலேயும் சில பேர் எனக்கு துரோகம் பண்ணிட்டு போயிட்டாங்க, எங்கேயோ போயின்னு போட்டு அதை பற்றி கவலை இல்லை. எனக்குன்னு சில நண்பர்கள், உயிருக்கு உயிரான நண்பர்கள் இன்னமும் இருக்கிறாங்க. அவங்க எப்போவுமே இருப்பாங்க. அவங்களுக்கு இப்போ கூட சொல்கிறேன், அவங்களுக்கு ஒரு சில உதவிகள் நான் இதுக்கு முன்னாடி செஞ்சுருந்தா கூட இனிமேலும் அவங்களுக்கு நான் உதவி செய்வேன். என்னால் முடியும், நான் செய்வேன். இனிமேலும் என்னுடைய நண்பர்களுக்கு நான் செய்வேன். அப்படி நல்ல நல்ல தம்பிகள் எனக்கு இருக்கிறாங்க. அவங்க போதும் எனக்கு. சரி நண்பர்களே,
உங்களுக்கு ஏதாவது கோழி குஞ்சுகளோ இல்லை சேவல்களோ கோழியோ எது வேணும்னாலும் 1ஆந்தேதி 10ஆந்தேதி 20ஆந்தேதி மட்டும் மெசேஜ் போடுங்க. கால் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப் கால் பண்ணாதீங்க, வீடியோ கால் பண்ணாதீங்க, நார்மலான கால் கூட பண்ணாதீங்க. தயவுசெய்து மெசேஜ் மட்டும் போட்டு விடுங்க. நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ரிப்ளை பண்ணாமலாம் போக மாட்டேன். ஆனால் டைம் எடுக்கும். ஒரு 4 நாள் கூட, ஒரு வாரம் கூட ஆகும். கொஞ்சம் அப்படியே நீங்கள் ஃப்ரீயாக விட்ருங்க மெசேஜ், உங்களுக்கு ரிப்ளை வரும். சரி நண்பர்களே, நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.